So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஃபுல் ஸ்குவாட் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். நினைத்தது எல்லாமே நடக்க சேனல் சார்பில் ஒரு வாழ்த்தை போட்டுருவோம். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபிக்கு ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. இதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு போய் அதையும் பாருங்க. ஸோ ஆஸ் யூஸ்வலா பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலிங் இந்த வயசுல தான் ஃபுல் ஸ்குவாடை பிரிச்சு ரிவ்யூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டிங் பார்த்துக்கிட்டோம்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், மணிஷ் பாண்டே, ரமன்தீப் சிங், ஜேசன் ராய், ரிங்கு சிங், ஸ்ரீகர் பரத், ரஹ்மனுல்லா குர்பஸ், நிதிஷ் ராணா அண்ட் ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். ஓவராலா 9 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இதுல 2 பேரு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். ஸ்ரேயஸ் ஐயர்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் தான் கேப்டன். ரீசன்ட் டைம்ஸ்லயும் அவரோட ஃபார்ம் சூப்பராவே இருக்கு. வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் லாஸ்ட் சீசன் கேகேஆருக்கு விளையாட முடியாம போச்சு டியூ டு இன்ஜுரி. பட் இந்த சீசன் ஆஸ் அ கேப்டனா கம்பேக் கொடுக்குறாரு. கண்டிப்பாவே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த பிக் மணிஷ் பாண்டே. இது டீசன்ட் பிக் தான். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இவர் பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம பார்த்தாலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸே கொடுத்திருக்காரு. அண்ட் கம்பீரும் திரும்ப கேகேஆருக்கு வந்த காரணத்தினால மணிஷ் பாண்டேயும் எடுத்திருக்காங்க. இவரை பேஸ் பிரைஸ்ல எடுத்தது உண்மையிலேயே அட்வான்டேஜ் தான். மோஸ்ட்லி பிளேயிங் லெவல்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் கிடைக்காது. பட் கண்டிப்பா ஏதாச்சும் முக்கியமான மேட்ச்ல கொடுப்பாங்க. இவர் பழைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்காராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ரமன்தீப் சிங் ஒரு ஆல்ரவுண்டர். ரீசெண்டா நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ண மாதிரி அவங்களோட கேகேஆரோட அபிஷியல் பேஜ்லயே போட்டிருந்தாங்க. அது எப்படி நமக்கு கிளியரா தெரியல. பட் ரைட்டா மீடியம் ஃபர்ஸ்டும் வச்சிருக்காரு. ஒரு நல்ல பிக் தான். ஜேசன் ராய் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடி ஓபனர். கேகேஆர் குர்பஸ் அண்ட் ஜேசன் ராய் 2 பேரையும் வச்சு போறாங்களா இல்ல 2 பேர்த்துல ஒருத்தர் தானாங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். ஜேசன் ராய் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது. இன்ஜுரி கன்சர்ன் கொஞ்சம் இருக்கு. பட் இதெல்லாம் இல்லன்னா அவர் உண்மையிலேயே கேகேஆருக்கு ஒரு எக்ஸலன்ட் பிளேயர். ரிங்கு சிங்கை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. லாஸ்ட் இயர் இந்த ரிங்கு சிங் வேற, இந்த இயர் இருக்கிற ரிங்கு சிங் வேற. இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. கண்டிப்பா அது கேகேஆருக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய மேட்சஸ் லாஸ்ட்லாம் முடிச்சும் கொடுத்தாரு. அண்ட் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது கண்டிப்பா ரசலுக்கு கொஞ்சம் பேர்டனை கம்மி பண்ணிருக்கும். ஸ்ரீகர் பரத், ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் பேக்கப் ஆப்ஷன்ஸா பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ரீசெண்டா நடந்துட்டு இருக்க இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. மேபி இவர் ஆண்ட்ரேர்ஸுக்கான பேக்கப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிதிஷ் ராணா இந்த இயரோட வைஸ் கேப்டன். லாஸ்ட் இயருக்கு இவர் தான் கேகேஆருக்கு ஃபுல் டைம் கேப்டன் பண்ணாரு. ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாலும் இந்த வாட்டி நல்லா ஃப்ரீயா ஆடுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ரஹ்மனுல்லா குர்பஸ் ரீசெண்டா நடந்த யுஏக்கு எதிரான ஒரு T20ல ஆப்கானிஸ்தானுக்காக ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. சோ பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. ரஹ்மனுல்லா குர்பஸ்க்கு கிளிக் ஆச்சுன்னா நல்ல அடி அடிப்பாரு. பட் இந்த சீசன் எப்படி இருக்கு போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா கேகேஆரோட பேட்டிங் ஸ்குவாட் நல்லாவே இருக்கு. பிளேயிங் லெவனும் பக்காவா இருக்கு. அதற்கான டீசன்ட் பேக்கப் ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கிறது கேகேஆரோட பேட்டிங்க்கு நல்ல பக்கபலமாக இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் அன்குல் ராய். லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரை ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பேட்டிங்ல டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பவுலிங்க்கு அவருக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. இந்த வாட்டி கம்பீர் வந்ததுனால மேபி வெங்கடேஷ் ஐயர் பவுலிங் போடுறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அவரோட ரோலை நீட்டா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. பேட்டிங்ல ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாவே பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் இல்ல. பட் பவுலிங்ல அந்த 4 ஓவர் சூப்பரா போடுறாரா அதை தான் கேகேஆரும் எதிர்பார்க்கறாங்க. அனுகுல் ராய் ஒரு டீசன்ட் பேக்கப்பா கேகேஆர் பார்த்தாங்க. நல்ல ஃபீல்டரும் கூட. சப்போஸ் ஃபாரின் பிளேயர் காம்பினேஷன்ல ஏதாட்டும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அனுகுல் ராயை ஈஸியா ஸ்குவாட்ல தூக்கிட்டு போயிடலாம். இப்படி நிறைய அட்வான்டேஜ் கேகேஆருக்கு இருக்கு. ஆண்ட்ரே ரசலை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஃபேன்ஸுக்கு எப்போதுமே இவர் சூப்பர் ஸ்டார் தான். பட் ரீசன்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு நல்லா பண்றது நல்ல ஆடட் அட்வான்டேஜா பாக்குறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காரு. இந்த இயர் ஒரு காட்டுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன எப்படி இவர் பண்றாரு. இவரோட ஃபிட்னஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம அப்கமிங் சீசன்ல பார்ப்போம். அடுத்து நம்மளோட கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, சேட்டன் சக்காரியா, ஷுயாஸ் சர்மா அண்ட் கிறிஸ் ரகுவன்சி, கஸ் அட்கின்சன், முஜிபுர் ரஹ்மான், மிச்சல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, சாஹிப் ஹுசைன். ஓவராலா 10 பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல ஃபேஸ் பவுலிங் அட்டாக் லீட் பண்ண போறது யாருன்னு பார்த்தா நம்மளோட மிச்சல் ஸ்டார்க் தான். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. மிச்சல் ஸ்டார்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ பிரைஸ பத்தி எல்லாம் ஒரி பண்ணாம அவரை பிக் பண்ணிட்டாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிக் தான். பட் அவர் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய பவுலர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பவுலர்ஸா தான் இருக்காங்க. ஒரு வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, சேட்டன் சக்காரியா. சோ இவங்க 3 பேர்த்துல யாரு பவர் பிளே போட போறா, டெத்ல யாரு என்ன பண்ண போறாங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல தான் பார்க்கணும். பட் எல்லாருமே நல்ல ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க. சேட்டன் சக்காரியா லாஸ்ட் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருந்தாரு. இனிஷியலா பவர் பிளேயர் போடக்கூடிய கெப்பாபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு. அண்ட் இவரும் பிட்ச் கை கொடுத்ததுனால நல்ல 7 விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இருக்கு. முக்கியமா இவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட். அது தவிர ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோராலாம் லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணாரு. சோ அதனாலதான் கொல்கத்தா அவரை பேக் பண்ணாங்க. ஹர்ஷித் ராணாவும் ஒரு யங் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான். சோ அவரும் டீம்ல இருக்கிறது ஓகேவா தான்
இருக்கு. பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஃபாஸ்ட் பவுலிங்ல எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஸ்பின்னர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஷுயாஸ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, முஜிபுர் ரஹ்மான்ட்டு பக்கா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. எப்படிதான் கொல்கத்தா இப்படி பிக் பண்றாங்கன்னே தெரியல. இதுல இவங்க கில்லாடியா தான் இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணா ஸ்பின்னர்ஸ் மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த இயர்ல டீம் காம்பினேஷன் எப்படி அமைதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனா கஸ் அக்கின்ஸ்டன் எடுத்து வச்சிருக்காங்க. இங்கிலாண்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 145+ கிளாக் ஸ்பீட் எல்லாம் ஈஸியாவே நம்மால் தொடுவாரு. சோ இவரும் ஒரு நல்ல பிக் தான். அதை தவிர பேக்கப் ஆப்ஷன்ஸா ரகுவன்சி அண்ட் சாபி ஹுசைனையும் எடுத்து வச்சிருக்காங்க. சோ ஓவராலா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்குவாடுன்னு பார்த்துட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் பியூர் கிளாஸா இருக்கிறாங்க. எந்த டீம் இந்த அளவுக்கு வருமா அப்படின்ட்டு தெரியல. பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல டெப்தான பேட்டிங் லைனப்பே இருக்கு. கேகேஆரோட வீக் லிங்கா நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் இன்ஜுரி கன்சர்ன் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு அண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ற விதமான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டும் இல்லாதது ஒரு மைனஸ் தான். ஸ்பின்னர்ஸும் சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸா இருக்கிறாங்க. நரேனுக்கு பேக்கப் ஆப்ஷன் எடுத்த முஜிபுர் ரஹ்மானும் ஒரு டீசென்ட் ஸ்பின்னர் தான். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 100க்கு 100 தான். ஸோ இதான் நம்மளோட தாட். உங்களுக்கு இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் அந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எகச்சும் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.